ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அலெக்சாண்டர் தன்னோட படையோட யார் பேச்சையும் கேட்காம வேதாளங்கள் வாழ்ற காட்டுக்குள்ள வந்துடுறாரு. இப்படி வந்து அவரையும் அவரோட படைகளையும் ஒரு சில வேதாளங்களும் வேதாளத்தோட தலைவனான எக்ஸஸானும் ரத்தத்தை குடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வெக்கேஷனுக்காக அந்த வேதாளங்கள் வாழ்ற காட்டுக்குள்ள வந்துடுறான். அந்த இடத்துக்கு ஒரு கரடி வர இவனோட ஃப்ரெண்ட்ஸ் இவனை விட்டுட்டு ஓடிடுறாங்க. அந்த கரடியுமே இவனை புரட்டி எடுக்க ஒரு இடத்துல போய் மயங்கி விழுந்துடுறான். அந்த இடத்துக்கு பெண் வேதாளமான நம்ம ஹீரோயின் தான் வந்து அந்த கரடிட்ட இருந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. அப்படியே அன்னைக்கு நைட்டு அந்த கரடியை கொண்டு ஒரு வேதாள ரத்தத்தை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கரடியை வேதாளங்கள் வழிபடுற காளிக்கு போய் படைக்கிறான். அந்த வேதாளங்களோட தலைவருமே கரடியோட ரத்தத்தால பூஜையை முடிச்சுட்டு இந்த கரடியை ஒரு குகைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிற எக்ஸஸானுக்கு கொடுக்க சொல்றாரு. அவனுமே அந்த கரடியை வெளியே தூக்கி போட்டுட்டு எனக்கு மனித ரத்தம் தான் வேணும்னு கேக்குறான். இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா பழகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு எக்ஸஸானோட ஆளுங்க ஹீரோவை தூக்க வரும்போது ஹீரோயின் வந்து தடுத்து நிறுத்துறா. ஆனாலும் அவங்க ஹீரோவை அடிச்சு அவங்களோட உலகத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் எவ்வளவு சொன்னாலும் அதை அந்த தலைவர் கேட்காம எக்ஸாசனுக்கு ஹீரோவை பழி கொடுக்க சொல்றாரு. அவனுங்களும் அதை மறுக்காம ஹீரோவை குகைக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. இந்த நேரம் எக்ஸாசனுமே ஹீரோவை மயக்கி அவனோட ரத்தத்தை குடிக்கலான்னு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாத்தி கூட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஹீரோவை ஒரு லாரி வருது, அதுல தப்பிச்சு போன்னு சொல்ல இந்த நேரம் ஹீரோவுமே நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்ன உடனே ரெண்டு பேருமே லாரியில தப்பிச்சு ஹீரோவோட ஊருக்கு வந்துடுறாங்க. ஹீரோவுமே அவனோட ஃபேமிலியில இன்ட்ரோலாம் கொடுக்குறான். அப்பதான் ஒரு நாள் நைட்டு பார்ட்டிக்கு போயிட்டு ஹீரோயினை கூட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு 4-5 பேர் ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. ஹீரோவுமே என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்க போகும்போது ஹீரோவுமே அடிச்சிடுறாங்க. அதை பார்த்த ஹீரோயின் கோபத்துல முழு வேதாளமாவே மாறி எல்லாரையும் பொழந்து எடுக்கிறா. கடைசியா அதுல ஒருத்தனோட ரத்தத்தை குடிக்கலான்னு போகும்போது ஹீரோவை பார்த்த உடனே நார்மல் ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவுமே வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு நீ யாரு ராட்சசியா, என்னோட ரத்தத்தையும் நீ குடிச்சிருவியான்னு கேட்க ஹீரோயின் என்ன சொல்றான்னா நாங்க மனிதர்களோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்தோம், ஆனா மனிதர்கள் அவங்க இனத்த ஆட்களையே அடிச்சு கொலை பண்றதை பார்த்துட்டு இப்படிப்பட்ட மனிதர்களோட ரத்தத்தை குடிக்க கூடாதுன்னு எங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தோம். அந்த கட்டுப்பாட்டை எக்ஸஸான் மீறி நிறைய வேதாளங்களை உருவாக்குனனால அவரை சிறப்பிடிச்சோன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வராரு. அவருமே ஒரு வேதாளம் தான் போல. அவர் நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே தனியா பேசணும்னு கூட்டு போய் ஒரு மந்திரவார்த்தையை சொன்ன உடனே ஹீரோயினோட உண்மை முகம் வெளியே வருது. அதுக்கப்புறம் அந்த பார்ல அந்த பசங்களை அடிச்சது நீதானே, மனிதர்களுக்கும் வேதாளத்துக்கும் நடுநிலையா இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், அதனால இனிமேலும் நீ இங்க இருக்க கூடாது, வேதாள உலகத்துக்கு கிளம்புன்னு சொல்றாரு. ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட நான் இனிமே இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஆனா ஹீரோவால பெரிய மனசு இல்லாம பின்னாடியே வரும்போது அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. அவன் சாக போறான்னு தெரிஞ்ச உடனே அவனை சாக விடக்கூடாதுன்னு ஹீரோயின் கட்டுப்பாட்டு மீறி அவனை கடிச்சு வேதாளமாக்கிறா. இந்த விஷயம் வேதாள உலகத்துக்கும் எக்ஸஸானுக்கும் தெரிய வருது. ஹீரோவுமே காலையில முழிச்சு பார்க்கும்போது அவன் ஒரு வேதாளங்கிற விஷயம் தெரிய வர ஹீரோயினுமே உன்னை காப்பாத்த எனக்கு வழி தெரியல, அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்றா. இந்த பக்கம் எக்ஸஸானுமே நான் ஒரு மனுஷனை கடிச்சேங்கறனால தான் என்ன சிறப்பிடிச்சீங்க, இப்போ உன்னோட மகளே இந்த தப்பு பண்ணிருக்கா, என்ன பண்ண போறேன்னு கேட்க வேதாள தலைவருமே ஹீரோயினை சிறப்பிடிச்சிட்டு வர உத்தரவிடுறாரு. அதனால இங்க இருக்கிற போலீஸுமே ஹீரோவை மயக்கமடைய வச்சு ஹீரோயின் கிட்ட நீ பண்ண தப்புக்கு நீ போய் சரணடைஞ்சிருன்னு சொல்ல ஹீரோவை விட்டுட்டு அவ கிளம்பி போறா. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வர அவனும் வேதாள உலகத்துக்கு கிளம்பி வரான். இந்த பக்கம் எக்ஸஸான் கையில இருந்த விலங்க கழட்டி ஹீரோயின் கையில மாட்டுறாங்க. இந்த நேரம் ஹீரோ அங்க வந்து எக்ஸஸான் கூட சண்டை போட்டு ஹீரோயினை விடுவிக்கலான்னு பார்க்கும்போது எக்ஸஸான் நம்ம ஹீரோவோட ரத்தத்தை குடிச்சு அங்கேயே கொலை பண்ணிடுறான். அதை பார்த்த ஹீரோயின் கவலையில கத்தும் போது அவங்க வழிபடுற காளி கிட்ட இருந்து ஒரு சக்தி வந்து ஹீரோ இதயம் இருக்கிற ஒரு வேதாளமா மாறி எக்ஸஸான கொல்லலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் தான் தடுத்து நிறுத்துறா. அது மட்டும் இல்லாம காளியோட சக்தியினால மறுபிறவி எடுத்தனால ஹீரோவே அந்த கூட்டத்துக்கு தலைவனாகிறான். அதுக்கப்புறம் குகைக்குள்ள கட்டி போட்டுருக்கிற எக்ஸஸான 3-2ங்கிற ஒரு படத்துல வர தலையில்லாத ஒரு பேய் வந்து விடுவிச்சு கூட்டு போயிருது. அதை பார்த்த ஹீரோவுமே நான் அவனை கூட்டு வரேன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச எல்சியூ அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு பார்ட் வரப்போகுதுன்னு லீடு கொடுத்து முடிக்கிறாங்க.